2026 புத்தாண்டு ராசி பலன். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 ஒரு புத்தாண்டு. நம்ம எல்லாருமே ஒரு பெரிய விஷயத்தோட நம்ம ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே இந்த ஆண்டு நமக்கு எப்படிப்பா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல எதிர்பார்ப்புகள் இருக்கும்ல. இன்னைக்கு நம்மளோட வேத ஜோதிடர் முத்துக்குமாரி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்கள பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா 2026 புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்றத சொல்ல போறாங்க. நிகழ்ச்சிக்கு போகலாம். மேம் வணக்கம். சிம்ம ராசி நேயர்கள் அவங்களுக்கு எப்படி மேம் இருக்கு? சிம்மம்னாலே அப்பா அவங்களாலே ஒரு கெத்து தான் அப்படின்ற மாதிரியான ஒரு ராசி அப்படின்ற இந்த ராசிகளுக்கே சிம்மம் அப்படின்ற மாதிரியான ஒரு பேர் எடுத்த ஒரு ராசி தானே மேம். ஆனா அவங்களுக்குமே இந்த வருடம் அப்படின்னு சொல்லி ஒரு பயமுறுத்தி வச்ச மாதிரி இருக்கு. ஸோ சிம்ம ராசிக்கு எப்படி மேம் இருக்கு? நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். ஏன்னா சிம்ம ராசிக்காரங்கலாம் பாத்தீங்கன்னா என்ன ராசினா சிம்மம் அப்படிம்பாங்க. அது ஒரு கிங் அப்படின்னு நம்ம போர்ட்ரே பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு அந்த நான் சிம்ம ராசியில பிறந்திருக்கேன் அப்படிங்கிறதே ஒரு கெத்தா இருக்கும். பட் இப்போ அஷ்டம சனியில இருக்காங்க. சூப்பரா சமாளிப்பாங்க. ஈக்குவலா கடகத்துக்கு ஈக்குவலா சமாளிப்பாங்க. வெளில சொல்ல மாட்டாங்க. என்ன பிரச்சனைனாலும் வெளியில சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வெளியில எல்லாரையுமே ஹீல் பண்ணி கைட் பண்ணி விடு பாத்துக்கலாம் என்ன பிரச்சனைன்னு கேட்கறதே இவங்க தான். இவங்க அழுதாலும் கண்ணீரை தொடச்சிட்டு பக்கத்துல இருக்கவங்களுக்கு முதுகுல தட்டி கொடுத்துட்டே இருப்பாங்க. கெத்தாவே வாழ்ந்துட்டு எப்படி மேம் வெளில காமிச்சு இறங்க முடியாது இல்ல. அதனால நாங்க அந்த கெத்தை தான் மெயின்டைன் பண்ண போறோம். 2026லயும் அதே கெத்தை தான் வெளியில மெயின்டைன் பண்ண போறோம். உள்ளுக்குள்ள எப்படி இருக்கோங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்துக்கணும். ராசியில கேது இருக்கிறதுனால விரக்தியான சிந்தனைகள் நிறைய வரும். ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் திங்கிங். என்ன ஒரு ஞானி ஆயிடலாமா, குடும்பத்தை விட்டு எங்கேயாவது போயிடலாமா, கோயில்ல போய் உட்கார்ந்துருவோமா, மறைமுகமான பொருட்களை ஆராய்ச்சி பண்றது. ஜோதிடம்னா என்னது, மறைபொருள்னா என்னது, சித்தர்கள்னா யாரு, கண்ணுக்கு புலப்படாத விஷயங்கள் பத்தின ஒரு சிந்தனை எல்லாம் இவ்வளவு நாளே உங்களுக்கு இருந்தக்காது திடீர்னு வர ஆரம்பிக்கும். சிம்ம ராசி பேசிக்கலாவே அந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் சொல்லுவாங்க. அப்படி சொல்ல முடியாது. ராசிநாதன் சூரியன் எப்பவுமே ரொம்ப ப்ராக்டிக்கலாக தான் இருப்பாங்க. லீடர்ஷிப் குவாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிறவங்க மேக்ஸிமம் ப்ராக்டிக்கலாக தான் இருப்பாங்க. பட் இப்போ கொஞ்சம் மெய்ப்பொருள் பற்றின தேடல்ங்கிறது இருக்கும். பிஹெச்டிலாம் படிச்சுட்டு இருக்காங்கன்னா நல்லபடியாக இப்போ தீசிஸ்லாம் கிளியர் பண்ணக்கூடிய ஒரு வருடம் ராசியில் கேது இருக்கிறதுனால அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ராகு 7ல் உட்காந்துருக்கிறதுனால மனைவி கணவனோட ஒரு சின்ன சின்ன முரண்பாடு, சும்மா ஏதாவது விளையாட்டுக்கு பேசியிருப்போம், அது பெரிய சண்டையாக இருக்கும். டைம் டிராவல் பண்ணி அந்த பேச்சை நம்ம பேசாம இருந்திருக்கலாமே நினைச்சிருக்கோம். எதுக்கு மேம் நாங்க சிம்ம ராசி தனியா வருகிறோம்? அது டெய்லி எல்லா லைஃப்லுமே நடக்குதுன்னு எல்லா ராசிக்காரங்களுமே சொல்லுவாங்க. அஷ்டம சனியில இது என்ன ஆகும்னா, சண்டை போடணும்னு முகாந்திரத்துல நம்ம போட மாட்டோம். ஏதோ ஒண்ணு பேசியிருப்போம். டைம் டிராவல் பண்ணி போய் அந்த வார்த்தையை கொஞ்சம் கட் பண்ணிருக்கலாமோ, இவ்வளவு பெரிய சண்டை வராம இருந்திருக்குமோன்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்துடும். அதனால வார்த்தைகளை ரொம்ப யோசிச்சு கவனமா பிரயோகப்படுத்த வேண்டிய ஒரு வருடமா சிம்மத்துக்கு 2026 இருக்கு. தொழில் முனைவோர்களுக்கு நிச்சயமா நல்ல ஆண்டு தான். ஏன்னா 6ஆம் அதிபதி சனி அஷ்டமத்துல இருந்தாலுமே குருவுடைய வீட்டுல இருக்கிறாரு. அதே மாதிரி இந்த ஜூன் மாசத்துக்கு மேல சனிக்கு குரு பார்வை வரப்போகுது. அப்போ ஜூன் 2026 இருந்து தொழில்ங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ புதுசா தொழில் தொடங்குறவங்களும் அஷ்டம சனி நினைச்சு கவலைப்படாம நிச்சயமா தொடங்கலாம். ஓகே, அப்போ இவங்க எந்த கோவில் இல்ல எந்த தெய்வ வழிபாடு அப்படின்னும் போது, ஏன்னா அவங்க இவ்வளவு விஷயங்கள் சொல்லும் போது ஐயோ என் வாயை வச்சுட்டு நான் சும்மா இருக்கணுமேன்ற அந்த ஒரு மன பீதியிலேயே இருப்பாங்கல்ல மேம். ஸோ எந்த வழிபாடு? ஆதியும் அந்தமும் மற்ற அருட்பெரும் ஜோதியான சிவபெருமான சிக்கன்னு பிடிச்சிக்கணும் சிம்மராசிக்காரங்க. வேற எதுவுமே யோசிக்க கூடாது. எல்லாமே நீ பார்த்துக்கோப்பா அப்படின்னு விட்டுட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். கோளறு பதிகம் அடிக்கடி கேட்கறது, படிக்கிறது, திருவாசகம் கேட்கறது, படிக்கிறது, ஓம் நம சிவாய சொல்றது, ஓம் நம சிவாய எழுதுறது. ஏதாவது ஒரு சண்டைனாலும் அதுக்கு பதிலாக சிவாய நம்மன்னு சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ சிவ வழிபாடு அதிகமாக பண்ணிக்கிறது, பிரதோஷங்கள்ல கலந்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சிம்மராசிக்கு நிறைய பாசிட்டிவான பலன்களை இந்த 2026 அஷ்டம சனி தாக்கத்திலையும் பெற்றுத்தரும். மேம் அஷ்டம சனி அப்படின்றது ஈக்குவலா இந்த 7.5 ஈக்குவலா பாக்குறது இல்லை அப்படி பார்க்கணுமா மேம்? ஏன்னா இப்ப அஷ்டம சனி அப்படின்னு நீங்க சொல்லும் போது விரயங்கள் நம்ம யோசிக்கணும், அப்புறம் வேலைகள் நமக்கு இருக்கணும், ஃபேமிலி, இத்தனை விஷயங்கள் பார்க்கும்போது இந்த அஷ்டம சனி எந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணும் இந்த சிம்மராசிக்கு? அஷ்டமம் அப்படிங்கிறது அன்பிரடிக்டபிள். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, 8னா இன்ஃபினிட்டி, தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை. இப்போது ஜோதிடத்திலே ரொம்ப கணிக்க சிக்கலான ஒரு இடம் அப்படின்னா 8ஆம் இடம். ஸோ அந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு மிஸ்ட்ரி அப்படின்னே சொல்லலாம். அங்கே போய் சனிங்கிற ஒரு இருள் உட்கார்ந்துருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒவ்வொரு மனுஷனுக்கும் வேறுபடும் இந்த அஷ்டம சனியோட பலன். இப்போ என்னுடைய அஷ்டம சனியில எனக்கு நடக்கிற பலன் நீங்களும் நானும் ஒரே ராசியா இருந்தாலும் நம்ம 2 பேருக்கும் வேறுபடும். ஜாதகம் வேறுபாடு இருக்கிறதுனாலயா? அப்படி கிடையாது. நம்ம மனசு, ஒருத்தருக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை சனி தடுப்பாரு. எனக்கு இப்போ ஒன்று பிடிக்கலாம்,
எனக்கு இப்போ ஏதோ ஒரு என்னோட ஃபேமிலி எனக்கு பெருசுனா ஃபேமிலியில் ஒரு ப்ராப்ளம், உங்களுக்கு உங்கள் ப்ரொஃபஷன் ரொம்ப பிடிக்கும்னா உங்கள் ப்ரொஃபஷனில் ஒரு ப்ராப்ளம். ஓகே. அப்போ சனி ஃபேமிலியில் கொடுப்பாரா ப்ரொஃபஷனில் கொடுப்பாராங்கிறது பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். ஃபைன். ஓகே. இப்போ இது இன்னுமே கிளாரிஃபை ஆயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் மேம். இவ்வளோ நேரம் எங்களுக்கு ரொம்ப அழகா எல்லா விஷயமும் எடுத்து சொன்னீங்க. உங்களோட நேரத்துக்கும், இவ்வளோ நேரம் நீங்க எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் எங்களோட அரங்கத்துக்கு நாங்க உங்கள வந்து வேற ஒரு இதுல வந்து நிகழ்ச்சியில உங்கள வந்து சந்திக்கிறோம். ரொம்ப நன்றி மேம். நன்றி.